டயனா, இந்த பிரியாணி 2500 என்னம்மா? ஒரு குண்டர்ல பிரியாணி வாங்கிட்டு 2500 கொடுத்து அனுப்புற? ஏமா உன்னை ஏமாத்தி எதுவும் பிடிக்கிட்டு போறாங்கம்மா? என்ன என்ன ஏமாத்த போறாங்களா? என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தவன் புதுசா பிறந்துதான் வரணும். மாமா, இது சாதா பிரியாணி நினைச்சிங்களா? ஃபாரின் ஒட்டக பிரியாணி மாமா, ஒட்டக பிரியாணி. இங்க பாருங்க, இந்த பிரியாணி எல்லாம் நம்ம ஊர்ல விற்கிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. அதனாலதான் வெள்ளாட்டுக்கறி பிரியாணின்னு ஒரு சில கடையில மட்டும் விற்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு விலை 2500 ரூபாய். காணாத கண்ட மாதிரி என்னத்துக்கு ஒரு சிலர் அப்படியே நின்று உரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை வெட்டி எதுவும் இல்லையா? டயனா, இப்ப எதுக்கு 2500 பிரியாணி வாங்கியிருக்க? என்ன டயனா, நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே. இந்த 2500 வச்சு எத்தனை நாள் சாப்பிடல தெரியுமா? ஏன் உங்ககிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா? என்னமோ நீங்க கஞ்சிக்கே வழி இல்லாத கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. சும்மா நின்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சிலர் கண்ணல் எல்லாம் பட்டா அப்புறம் வயிற்றுக்கு முடியாத போயிடும். வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல எனக்கு இந்த ஒட்டக பிரியாணி எல்லாம் வேணாம். இதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. நீ ஏன் சாப்பிடு. என்னம்மா அவ்வளவு பிரியாணி என்னையே சாப்பிட சொல்றீங்க? உங்களுக்கு அப்ப வேணாமா? வச்சு நீயே சாப்பிடு டயனா, எனக்கு வேண்டாம். வச்சா ஐயோ, எனக்கு இது ஒரு வேலைக்கு கூட சரி வராது. வச்சு சாப்பிட சொல்றீங்க. சரி வேணான்னு சொல்லிட்டேல, இனி அடுத்து நான் சாப்பிட்ற வேலையை பார்க்குறேன். ஒரு சில சிரிக்க வச்சுக்கணும், வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் குறுன்னு. சி, அவளுக்கெல்லாம் என்ன குழப்ப பத்தி அவளுக்கு? நம்ம சாமி கும்பிட போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கவுச்சியை கொண்டு வந்து நட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு திங்கிறா. இவெல்லாம் என்ன நிலைமைக்கு தான் ஆளாவானே தெரியல. தின்னட்டும், நல்லா தின்னட்டும். யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கிறேன் நான். வசந்தி, வாடி போலாம். கண்ட கரும்பத்தெல்லாம் காண வேண்டியது இருக்கு பாரு காலையிலேயே. மானகட்ட சிரிக்கலுக்கு பிரியாணி தான் ஒரு கேடு. ஒட்டக்க பிரியாணி. வசு, பிரியாணி சாப்பிட்றியா? உங்களை வச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கு வசு. என்ன டயனா வசு குசுன்னுக்கிட்டே? என் பேரு வசந்தி. வசந்தி தான் செல்லமா சுருக்கி வசன்னு கூப்பிட்டேன். நீ எப்படியே நீ கூப்பிட வேணாம். வாயை பொத்துக்கிட்டு சாப்பிட்ற வழியை பாரு. ஐயோ, வாயை பொத்தனா எப்படி சாப்பிட முடியும்? ஒரு சில ஆகவலிவ கூட சேர்ந்து நீயும் சுத்தமா மக்கா போயிட்ட. உன் அழகுக்கு நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? ஏன் எப்படி இருக்க வேண்டிய ஆளு? மக்கு மட சாம்பிராணிக்க கூட சேர்ந்து நீயும் ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாத மக்கா மாறிக்கிட்டு இருக்க. ஏக்கா வாக்கா போலாம். முதல்ல என்னமோ 1 விட்டு சொந்த 2 விட்டு சொந்த மாதிரி இப்பதான் ஓவரா குழஞ்சுக்கிட்டு நிக்கிறான். இந்த டயனா, இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா டட்டாயில போட்டு கழுவி விடு. சாயங்காலம் நாங்க ஆடி கிருத்திக்கு சாமி கும்பிடணும் பாத்துக்க. நீங்க சாமி கும்பிடுறதுக்கு நான் எதுக்கு கழுவி விடணும்? ஏய், இந்த அந்த இடத்துல தாண்டி நாங்க சாமிக்கு வச்சு படைக்க போறோம். என் வீட்டுல எதுக்கு நீங்க வச்சு படைக்க போறீங்க? வீட்டை தான் பாதிக்கு பாதியா பிரிச்சாச்சுல, அப்புறம் என்ன? உங்க இடம் எதோட இருக்கோ அதோட வச்சு எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க. என் இடத்துல ஒரு இன்ச்சு கூட யாரும் வரக்கூடாது. அடி எடுத்து கூட வைக்க கூடாது. ஆமா, அவ இடத்துக்கு வார அடி எடுத்து வச்சுக்கிட்டு அகராதி பிடிச்சவள. அகராதி எல்லாம் என்னைக்குதான் அடங்கடே தெரியலட்டி. சாமி கும்பிட போறாளவளா? கும்பிடுங்க பாத்துக்கிறேன். இதை நான் சீக்கிரத்துல சாப்பிட்டு முடிச்சாதானடி இன்னைக்கு நீங்க சாமி கும்பிடுவீங்க. இன்னைக்கு பொழுதானைக்கு இந்த குண்டான வச்சுக்கிட்டு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்கன்னு பாக்குறேன்டி. பாத்துக்கிறியா அவளை? பாத்தியா என்ன கொழுப்படுத்து போய் நிக்கிறா பாரு. இவளை இன்னைக்கு ஏதாவது பண்ணணும். இவளை இன்னைக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே தூக்கி விட்டு மிதிச்சு சாணி எடுத்துலாம்னு பாக்குறேன். அக்கா, இவளை அடிக்கிறதும் செத்த பாம்பு அடிக்கிறதும் ஒண்ணு. இந்த நல்லா மாடு கணக்கா திங்கிறாள, இவளுக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு சாலை வாங்கிக்கிட்டு தொடச்சு போடுற ஜென்மா. அவ செய்யறதுக்கு அவ அனுபவிப்பா, நமக்கு எதுக்கு? இந்த சாமி கும்பிட நாள் அதுவும் நீ சங்கடப்பட்டுக்கிட்டு நிக்காத, உன் வேலையை பாரு சரியா? சூரியனை பார்த்து நாய் குலைக்கத்தான் செய்யும். அது யாருக்கு நட்டா? நாய்க்குத்தான் நட்டம். அப்படி போயக்கா. விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு பாரு. ஹாய் செல்ல குட்டிங்களா. சின்ன பொண்ணே, வந்துட்டியாமா? இந்தா வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? ஹேய், எப்படி இருக்க? நல்லதா, இவ்வளவு நல்லா ஜாலியா இருந்தியா? ஆமா, ஜாலியா இருந்தாங்க. நீ வேற ஏண்டி? அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள கூட கூப்பிட்டுட்டு வந்தானடி. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரிதான் போன்னு கிளம்பி வந்துட்டேன். சின்ன பொண்ணே, அப்பா நீ வந்த பிறகுதாண்டி எனக்கு என்னவோ உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஊர் எப்படி இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஏக்கா மாமா எப்படி இருக்காரு? மாமாவை பார்க்காம ஐயோ எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மாமாவை பார்த்தாதான் மனசே குளிர்ந்து போகும். குளிரும் உன் வீட்டுல ஒருத்தி இருக்காள, அவளை பாத்தியா முதல்ல? என் ஃப்ரெண்டு சில் ரமா. அவளுக்கு என்னப்ப? என்னது சிலு ரமாவா? என்னடி பேர் இது? ஆமா, சின்னதுல இருந்து அவ கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருப்பாள, அதனால அவளுக்கு பேரு சில் ரமாமணி. நல்ல பேரு தாண்டி, ஆளுக்கு ஏத்த பேரு தான். சரி விடுங்க. அவளை பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்டு? அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன? நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எங்கேயாவது வெளில எங்கேயும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமா, இல்ல எதுவும் சாப்பிட்டுட்டு வரலாமா? எங்கேயும் எங்களால வர முடியாது. இன்னைக்கு சகல முருகன் கோயில படைக்கிறோம். படைக்கிறதுக்கு சோறெல்லாம் ஆக்கணும். என்ன புதுசா படையில? ஆடி கிருத்திகை இல்ல, அதனாலதானே. அடாடாடாடா, இது வேற ஆடி மாசம்ல.
ம் இந்த மாசம்ல யார் வீட்லயும் ஜோரே ஆக்க மாட்டாவல்ல ஆ, என்ன கூடாக்கி போட போறீங்களா? ஏண்டி முருகன் சாமிக்கு யாரடி கூழாக்கி போட போற அதெல்லாம் மாறி அத்தலுக்கு தாண்டி. ஓஹோ அவங்க ஆத்தாளுக்கு தான் கூட. அப்ப அவங்க மவனுக்கு என்ன செய்ய போறீங்க? ஏட்டினா தக்காளி சாரம் செய்யலான்னு இருக்கேன். இந்தா அவ புளிசோறும் லெமன் சோறும் செய்ய போறல. ஆட்டா அடிச்சு நவுத்து விதவிதமான சோறேன். ஆஹா எப்ப செய்ய போறிய? அப்ப இன்னைக்கு ஒரே பிசிதான். அப்புறம் என்னக்கா மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு வந்துட்டா. இந்த வெங்காயம் இருக்க தக்காளி இருக்க அவளை எதுவும் வேலைக்கு வச்சுக்கோ. நான் போய் புளிசோறு லெமன் சோறு தானே கிளறி எடுத்தாரேன். ஆமாம்மா இந்த ஒரு பக்கம் சின்ன பொண்ணு தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். வேலை சீக்கிரமா முடியும். நேரத்துல சாமிக்கு படைச்சு முடிக்கலாம். என்ன இங்கே நின்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க போய் வேலையை பார்க்கலாம். அக்கா இந்த விளையாட்டு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னல கொஞ்சோண்டு கூட புளிசோத்துல அப்படியே வறுத்து கொட்டினா நல்லா இருக்கும். வசந்தி நம்ம போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னுமா இந்த சோத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா எண்ணி திங்கிறா. என்ன வசந்தி சாமிக்கு நான் படைக்கிறேன்னு சொல்லியே தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்றாள இவ. அப்புறம் நான் என் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவேன். வசந்தி ஹாய் சின்னு can you come? ஆ என்ன கம்மு? எப்ப வந்தேன்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். இங்கிலீஷு? என்ன பண்ணு வாய் மூடு. அவதான் பல்ல கட்டிக்கிட்டு பேசுறானா நீ அவளுக்கு மேல இருக்க. அக்கா அவ எப்பவுமே என்கிட்ட பேசுறதானே. அப்புறம் என்ன வீட்டுல செக்கையான சண்டை நடந்து போயிடுச்சு. செத்த நாளே அமைதியாகிற. அப்புறமா நான் உங்ககிட்ட விளாவறியா சொல்றேன். சண்டையா? சரி நான் பேசல. சின்ன பொண்ணு இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட ஆர்டர் போட்டேன். என்னால சாப்பிட முடியல. வாரிய கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். வான விட்டுச்சிருக்கி ஏன் கூட்டுக்காரி கிட்ட இவ பேசுறா? இவ வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. ஆஹா மட்டன் பிரியாணியா? வாசனை நல்ல கம இருக்குது. சின்ன பொண்ணு வாடி வா சாப்பிடலாம். எனக்கு லைட்டா பசி எடுக்கிற மாதிரி தான் இங்க இருக்கு. என்னது உனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஏன்டி சின்ன பொண்ணு என்னடி நீ அவளுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாதுன்னு சொல்ற. அவகிட்ட போய் வாங்கி திங்க போற. அப்படி என்னடி உனக்கு சூடு சோறுன்னு இல்லாத தனம்? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. எல்லாரும் சோறுனா அதுல உப்பு போட்டு தான் திம்பாவ. உப்பு உரப்பு இல்லாம பிபி சுகர் பேசிட்டு தான் திம்பாவ. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னப்பா சண்டைனா என்ன சேராமல போயிடுவாவ. பிரியாணி எது வீணா போகுதுன்னு அக்காவுக்கு சோத்தை வீணாக்கனா பிடிக்காது. அதனாலதான் சரி சாப்பிடலாம்னு பார்த்தேன். என்ன பொண்ணு வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது பாத்துக்க. வாய் மூடிக்கிட்டு இரு. சாமிக்கு படைக்கிற வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவ கறி பிரியாணி தின்னுட்டு உட்காந்துருக்கா. நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆட போறியா? யாரு அவ பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் நீ பிரியாணிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போன அப்புறம் அவ்வளவுதான். அக்கா சொக்காங்கிற உறவுலாம் கிடையவே கிடையாது பாத்துக்க. அக்கா ஒன்னு என்கிட்ட எனக்கு என்ன சோறு முக்கியம்? சும்மா இரு அக்கா. ஏய் சோறு எனக்கு கொண்டாடி தின்றேன். எனக்கு சோறுலாம் வேணாம். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படி சொல்லுடி. இன்னும் நின்னுகிட்டே இருக்க வேண்டியதான். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆமா எங்க இருந்து பாக்குறது? உட்காந்துக்கிட்ட இவ கருப்பு சத்தியம்பா இந்த இந்த வீட்டுல சோறு ஆக்கி சாமி கொண்டு போய் படைக்கிறதா? ஏக்கா நான் உன சொல்லட்டுமா? அவிய மனசாட்சி தான் கோயிலு. அவிய மனசுல உள்ள எண்ணம் தான் ஜாமி. உன் மனசுல நன்மை எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ கவலைப்படுற? இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு கூட எல்லாரும் மீனெல்லாம் விற்கிறவ மீனெல்லாம் வெட்டுறவ. அதெல்லாம் பாவமா என்ன? அது அவையவே தொழில் தருமையக்கா. அதுக்காக நம்ம இது பண்ணிக்க கூடாது. கல்ல சாமியா நினைச்சு கும்பிட்டாலும் அது நமக்கு சாமி தான். அது வெறும் கல்லா பார்த்தாலும் கல்லுதான். நம்ம மனசுதாக்கா எல்லாத்துக்கும் காரணம். போ கண்ணி சமைக்கிற வேலையை பாரு. சாமி கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் என்னத்துக்கு யோசிக்கிறேன்? ஏக்கா கடவுள் யாருக்கு எதை எப்ப கொடுக்குறானோ அதை அப்ப கொடுக்கட்டும். இந்த என்ன நடக்கட்டுமா? சாமிக்கு படைக்க போற வீட்டுல என்னத்துக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? என் வீட்டுல உட்காந்து நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்து தின்னு. ஐயா பாரு இந்த பிரியாணி இது யாரும் சாப்பிட்டதே இல்ல. கண்டவ கட்டல நமக்கு எதுக்கு பேச்சு? கண்டவ கொண்டவனு சொன்னீங்க மரியாதை கட்டு விட மரியாதை. நம்ம பாட்டுக்கு என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் போசல்ல உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ வேலையை அவ பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யார பாத்தடி அவங்கிற ஆங்காரம் பிடிச்சோல? ஆடி கிருத்திக்கு அதுவும் அவளும் வீடு வாசல் வச்சு கோலம் போட்டு விருது இருந்து சாமிக்கு கும்பிடுற அளவு உட்காந்துக்கிட்டு தின்னுகிட்டு கிடக்கா பாரு. உன் எண்ணத்துக்கு தாண்டி ஒண்ணு இல்லாத போற. ஏய் உன்னை இதெல்லாம் கேட்டாங்களேடி? நான் எப்படி போனா உனக்கு என்னடி? ஏன் இஷ்டம். நான் என்ன வேணா சாப்பிடுவேன். நீ என்ன வேணா தின்னணும்னா உன் ரூமுக்குள்ள எடுத்து போய் வச்சுக்கிட்டு தின்னு. இங்க உட்காந்து சாப்பிடாத. இந்த எனக்கு பாதி உனக்கு பாதி இருந்தா பாதியை பிரிச்சு கொடுத்துட்டாவல்ல. அப்புறம் என்ன இங்க உட்காந்து சாப்பிடாத அங்க உட்காந்து சாப்பிடாத நீ சட்டம் பண்ற. ஓ பாதியா பங்கே பிரிச்சுட்டீங்களா? ஆஹா நான் ஊர்ல இல்லாத கொஞ்ச நாள்ல அப்ப என்னென்னமா நடந்திருக்கு போல இருக்கு. ஏண்டியா ஆலப்படி நீ ஊருக்குள்ள இல்லைன்னா மட்டும் என்னென்ன நடக்குதுன்னு ஒண்ணு விடாத போன் அடிச்சு சொல்றல. இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. ஏடி எனக்கு சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். உனக்கு திங்கிறதுக்கு வக்கலனா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே. நீ எதுக்கு என்னைய பார்த்து புறம் பிடிக்கிற? நான் நல்ல சொகுசா உட்காந்துக்கிட்டு என் புருஷ 2500 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்த பிரியாணி திங்கிறல்ல அந்த ஆத்திரம் தான் அந்த பொறாம தான். சி வேணும்னா நீயும் வாங்கி சாப்பிடு. எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு நிக்கிற? ஏக்கா அவ எங்கேயே தின்னுட்டு போனா வரா விடுக்கா. அவளை எப்படி நான் விடுவேன்? ஏன் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இவ இந்த மாதிரி பண்ணுவா? நான் அவளை சும்மா விடணுமா? என்னடி என்ன உன் வேலையை பார்த்துட்டு போன சொல்லிட்டல. அப்புறம் என்ன இன்னும் நின்னுகிட்டு நிக்கிறேன்? ஏய் யாரடி போ சொல்ற? நான் யாரும் நினைச்சுக்கிட்டு பேசுறேன்? ஆத்தி ஆடி மாசம் ஆயிடுச்சுல. அக்கா உடம்புல இனிமே ஆத்தா அப்பப்ப வந்துட்டு போவா. ஏன் வசதி போய் புடி. ஐயோ ஆத்தா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காளே. ஆத்தா மகமாயி என்ன செய்வேன் நானு? என்னங்கடி ஆத்தா தாத்தான்னுகிட்டு நிக்கிறியா? இந்த நாடகத்துக்கெல்லாம் பைப்புறால நான் கிடையாது. ஏய்
ஆத்தாவை பார்த்து உனக்கு பயம் இல்லையாடி? நான் இருக்கிற இடத்துல நாளை வச்சு திங்கிறியா? அடியே, இந்த ஆத்தா இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டாடி. இனிமே இந்த மாதிரி பண்ணுவியாடி? ஐயா ஐயா அம்மா ஐயா. என்னடி வசந்தி, ஆத்தா அந்த பெல்ட் அடிச்சு அவளை ஆகாசத்துல பறக்க விடுது. சின்ன பொண்ணு, இது ஆத்தா அடிக்கிற அடி இல்லடி, அக்காவோட அடிதான். அடி ஒவ்வொன்னு இடி மாறி விடுவது. யாரு ஒழுங்கா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு, இல்ல உத யார் மேல விழுன்னு சொல்ல முடியாதுடி. அப்படிதான், அப்படி போடு வசந்தி. இங்க பாரு பிரியாணி. ஐயா, இந்த பிரியாணி எல்லாம் பத்தி சண்டையா நடக்குது, நீ எனக்கு பிரியாணி பாத்துக்கிட்டு நிக்கிற? நீ வேணா சண்டையை வெடிக்க பாரு, எனக்கு சோறு தாண்டி முக்கியம். நான் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே சண்டையை வெடிக்க பாக்குறேன், அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆத்தா போதும். ஏய், இந்த ஆத்தா மனசை இன்னும் குளிரலடி. ஆத்த கட்டியா ஆட்டம் போடுறியா? அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன். சூப்பர், செம்ம டைலாக். இனி ஆத்தா கட்ட அடக்கி வாசிக்கணும். ஆடி மாசம் முடிகிற வரை ஆத்தா அடிக்கடி வந்து போவேன், புரியுதா? புரிஞ்சுது ஆத்தா, புரிஞ்சுது. ஐயோ, விட்டு சாமி, விட்டுடு, வலி தாங்க முடியல. நீ வாய தரப்ப, அந்த பயம் இருக்கணும். ஆத்தா மலையேற போராடி. வசந்தி வந்து புடி. ஏன் வசந்தி, என்னடி ஆத்தா மலையேற போறேன்னு சொல்லிட்டு மலையேறா? இது என்ன புதுசா இருக்கு? ஆத்தா போதும். அடி ரொம்ப பலமா விழுந்துருச்சு. வேணா ஆத்தா, வா வந்துரு. ஆடி மாசம் முடிகிறவரு இனி அடக்கித்தான் வாசிக்கணும் போல இருக்கு. ஆத்தாவோட அடி இடி மாதிரி விழுதே. என்னடி பாக்குற? ஆத்தா காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடே. பரவாயில்லையேக்கா, அவளை உன் காலிலேயே விழ வச்சுட்டேன். அப்புறம் ஆத்தானா சும்மாவா? போத எந்திர. என்ன பிரியாணி நல்ல சூப்பரா இருக்கு, நானே சாப்பிட்டுறேன். குடிக்க எதுவும் தண்ணி கொண்டு வரவா? ஏய், எனக்கு எதுக்கடி தண்ணி? எனக்கு இப்ப இருக்கிற எனர்ஜிக்கு இவ்வளவு தூக்கிப்பட்ட இன்னும் 4 மிதி மிதிக்கணும் போல தோணுதே. சரி, புடைச்சு போட்டுன்னு விடுறேன். இக்கா, நிஜமா ஆத்தா வந்து அவளை நல்ல சாத்தி எடுத்துட்டா. ஏய், நம்பிடியா? வந்தது ஆத்தா ரெடி, உன் அக்கா தான். என்னக்கா சொல்ற? அப்ப நீ சாமி ஆடலையா? சாமியா? ஏண்டி, சாமி வந்த மாதிரி நடிச்சு என்னை அடிச்சு காலில் விட வச்சுட்டல. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடி. ரேக்கல்ல 2 மாங்காய், அவளை நீ நினைச்ச மாதிரி அடிச்சு மிதிச்சு துவைச்சு எடுத்துட்ட. எனக்கு நல்ல கமன்னு ருசியா பிரியாணி கிடைச்சிருச்சு. சின்ன பொண்ணு, என்ன நடந்தாலும் உனக்கு சோறு தான் முக்கியம் நிரூபிச்சிரு சின்ன பொண்ணு. அக்கா, இதை சொல்லியா தெரியணும். அவளுக்கு பக்கத்துல சாவே விழுந்து கிடந்தாலும் அவ சோறு தான் முக்கியம்ட்டு போறாளுக்கா. என் மனசே இப்பதான் குளிர்ந்து போயிருக்குடி. இப்ப போய் நல்ல சாமிக்கு சாப்பாடாக்கி சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஏக்கா, இங்க இருந்து அவளை அந்த பக்கம் அடிச்சு பறக்க விட்டிய, எப்படிக்கா? எப்படி இதெல்லாம்? அவ்வளவு வெறுடி எனக்கு அவ மேல. அதான் அவ செஞ்சதுக்கெல்லாம் மொத்தமா வச்சு கொடுத்துட்டேன். எப்படி பறந்து போய் விழுந்தா தெரியுமா? இதுல பெரிய காமெடியா அவ காலில் விழுந்ததுதான். அதை ஒரு போட்டோ எடுத்து இருந்திருக்கலாம். ஆமாடி, மிஸ் பண்ணிட்ட முடியா. ஆடி இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, இன்னும் முடியல. ஆடி முடிகிற வரை இவ்வளவு ஒரு ஆட்ட ஆட்டிட வேண்டியதே.